Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comments. அபிராமி, இன்னைக்கு நவராத்திரி பூஜையோட 9வது நாள். நீ செய்ய போற அபிஷேகத்தை ஏத்துக்கும்படி சப்த கன்னிகளை வேண்டிக்கிட்டு அபிஷேகத்தை ஆரம்பிமா. ஐயா, புத்துமண்ல செஞ்ச சிலைங்க இவ்வளவு அபிஷேகத்துக்கு அப்புறமும் கல்லால செஞ்ச சிலைங்க மாதிரி கரையாம ஜொலிக்கிறத பாத்தீங்களா? அபிராமி செய்த விரதத்தோட மகிமை நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற அபூர்வம். இதே நமக்கு கிடைச்ச பாக்கியம். அபிராமி, உன் பிரார்த்தனை என்னவோ அதை மனசார வேண்டிக்க. அதுக்கப்புறம் சப்த கன்னிகளோட சிலையில் எடுத்துட்டு போய் ஆத்து தண்ணியில விட்டா நவராத்திரி பூஜை முழுமையடைஞ்சு. அம்மா தாயே, உங்க அருளால தான் இந்த பூஜையை செஞ்சு முடிச்சிருக்கேன். என்னோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணுதான். சப்த கன்னிகள் சிலைகள் இருக்கிற இடத்துக்கான சில குறிப்புகளை எனக்கு காட்டியிருக்கீங்க. பல தடைகளை தாண்டி எப்படி இந்த பூஜையை நல்ல விதமா செஞ்சு முடிச்சேனோ அதே போல சப்த கன்னிகள் விக்கிரகங்களை மீட்டு இங்க பிரதிஷ்டை செய்யணும். இந்த ஊர் பழைய நிலைக்கு மாறணும், வம்சாவளி பெருகணும், சந்தோஷம் திரும்பணும். சிலைகளை மீட்க என் கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க தான் என்னை அழைச்சிட்டு போகணும். மன தைரியத்தையும் தெம்பையும் நீங்க தான் எனக்கு தரணும்.
அம்மா அபிராமி, பார்வதியோட தோழிகளான 7 கன்னிகளும் தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்து இந்த ஆற்றுல நீராடினதா ஐதீகம். இந்த புத்துமண்ணி சிலைகளை நீ அவங்கள ஆவாகனம் பண்ணி உபச்சார பூஜைகள் பண்ணினதால அவங்க மனம் குளிர்ந்து போயிருப்பாங்க. அம்பாளை வேண்டிக்கிட்டு இந்த 7 கன்னிகளையும் ஆற்றுல விடுமா. என் பொண்ணு மேல நம்பிக்கை வச்சு இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்க ஆதரவு கொடுத்தவங்க எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பூஜையை நல்லபடியா முடிச்சதுனால சப்தகன்னிகள் சிலையை மீட்டு கொண்டு வர அபிராமிக்கு அம்பாளோட அனுகிரகம் கிடைச்சிருக்கு. அவளுக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்டுக்கிறேன். அம்பாளோட ஆசீர்வாதம் அபிராமிக்கு எப்பவும் உண்டு. எல்லாரும் அந்த அம்பாளை மனசார வேண்டிக்கும். நவராத்திரி காலம் முடிஞ்சு ஒரு நாழிகை ஆயிடுச்சு. அபிஷேகத்தால் சிலைகள் கரைஞ்சிருக்கும், பூஜைக்கு பங்கம் வந்திருக்கும். அபிராமியும் அவளை நம்பின இந்த ஊர் ஜனங்களும் இந்நேரம் தலையில கை வச்சு உட்கார்ந்திருப்பாங்க. இந்த கங்கம்மாவை மீட்க யாராலையும் முடியாது. இனி இந்த ஊர்ல ஏன் ராஜ்யம்தான். நான் நினைச்சத நிறைவேற்றி காட்டும். ஆசானே ஆசானே ஆசானே, போச்சு, எல்லாமே போச்சு. நாராயண, என்னாச்சு? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அபிராமி நவராத்திரி பூஜையை வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டான். இல்ல, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆசானே, சிலைகளுக்கு அபிஷேகம் முடிச்சு அதை ஆத்துல விடுறத பார்த்துட்டு தான் நான் ஓடி வர்றேன். சிலைகளுக்கு பூஜை பண்ணி அபிஷேகமும் செஞ்சிட்டான். சிலைகள் கரையாம அப்படியே இருந்ததா? இது எப்படி சாத்தியம் நாராயணா? அதான் எனக்கும் ஒன்னும் புரியல ஆசானே. காலகாலே மகாகாலே கனகவதி யட்சினி வசமாக வா வா. காலகாலே மகாகாலே கனகவதி யட்சினி வசமாக வா வா. முன்னூலும் என்னாலும் எக்காலமும் தெளிந்து சொல்லும் கனகவதி யட்சினிக்கு வந்தனர்.
சாதகன் என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன? ഞാൻ എത്രയോ പ്രയത്നപ്പെട്ട് തടങ്കൽകൾ ചെയ്തു. துஷ்ட தேவதையை ஏவியும் பலனில்லாம அபிராமியோட நவராத்திரி பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்தது என்ன? அவள் எப்படி இந்த பூஜையை நடத்தி முடிச்சா? எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். அதுதான் எதிர்கால்களோடு பிறந்த அபிராமியின் மகிமை. அவள் கடுமையாக விரதம் இருந்து பூஜை செய்து புத்து மண்ணெடுத்து செய்த சிலைகளுக்கு ஒரு சக்தி இருந்தது. அவளுக்கு தெரியாமல் சிலைகளை கொண்டு வந்த நீ அதை மதித்து பூஜை செய்திருந்தால் அபிராமி செய்த பூஜைகளின் அத்தனை பலன்களும் உனக்கு கிடைத்திருக்கும். பல சாஸ்திரங்கள் படித்திருந்தும் சப்த கன்னிகளின் சிலை என்றும் பாராமல் அபிராமியின் பூஜையில் தடங்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த 7 கன்னிகளின் சிலைகளையும் கிணற்றில் கரைத்து விட்டாய். அதிலிருந்த சக்திகள் அபிராமியின் பக்திக்கு கட்டுப்பட்டு நீ கொண்டு போய் வைத்த மண் சிலைகளில் சேர்த்து விட்டது. அபிராமி அதை தான் செய்த சிலைகளாக நினைத்து பூஜை செய்தாள். அதனால் அதற்கெல்லாம் உயிர் வந்து பூஜை நல்லபடியாக முடிந்தது. தேவதைகளை எந்த ரூபத்தில் ஆவாகனம் செய்தாலும் அவைகள் அதற்குண்டான பலன்களை கொடுக்கும். இங்கு ஜெயித்தது அபிராமியின் பக்திதான். அபிராமி செய்த சுதைமன் சிலைகளை உடைத்த உனக்கு ஆகம விதியை மீறின தோஷம் பிடித்து விட்டது. இனி நீ நினைக்கின்ற எதுவும் நடக்காது. சிலைகளை கரைத்ததால் கங்கம்மாவை கட்டுப்படுத்தி வைக்கின்ற சக்தியையும் நீ இழந்து கொண்டு வருகிறாய். வருகின்ற பௌர்ணமி அன்று பூதவனம் போய் குடுவையை குழி தோண்டி நிரந்தரமாக புதைத்துவிடு. அப்படி புதைக்கவில்லை என்றால் கங்கம்மா உன்னை மீறி வெளியில் வந்து விடுவாள். அப்படி வந்தால் நீ பல விபரீதங்களை சந்திக்க வேண்டி வரும். எல்லா பலனும் அவளுக்கு போயிடுச்சா? அப்படின்னா அசனே நாராயண், அந்த அபிராமி ஜெயிச்சிட்டா. ஒருவேளை அந்த பூஜையின் பலனா கங்கம்மாவை விடுவிக்கிற சக்தி கூட அவளுக்கு சித்திக்கலாம். நேரம் பார்த்து கங்கம்மாவோட ஆத்மா இருக்கிற அந்த குடுவைய பூதவனத்துல கொண்டு போய் மண்ணோட மண்ணா புதைச்சிடலாம். இனி எப்போதுமே வெளியே வர முடியாதபடி நிரந்தரமா பந்திக்கணும். பிரபா, சென்னை என்ன பக்கத்துலயா இருக்கு? அது எப்படி என்ன பார்க்கணும்னு தோணுன உடனே கிளம்பி வந்துட்ட? கண்ணியர் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால் மாமலையும் ஒரு கடுகாம். இந்த பாட்டு கேள்விப்பட்டதில்ல? பசங்களை பொண்ணுங்க லுக்கு விட்டா போதும், பெரிய மாலை கூட கடுகு மாதிரியா. உன்னை பார்க்கணும்னா தூரம்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. தினம் கூட வந்துட்டு போவேன். என்ன, சென்னையிலேருந்து கன்னிகாபுரம் வர்றது கூட ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஆனா இந்த ஊருக்குள்ள யார் கண்ணிலையும் படாம உன்னை பார்க்க வர்றதான் பெரிய பாடா இருக்கு. சிவாவும் அவங்க அம்மாவும் பூஜைக்காக வந்து இங்கே தானே இருக்காங்க. அவங்க கண்ணில் பட்டா என்ன ஆகும்? என்னாகும்? என்னாகும்? அசடு வழியணும். நான் ஒருத்தன் பார்த்தாதா நீ மாடான்னு சிவா கிண்டல் பண்ணுவான். அதோட அபி குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஆகாதுல்ல.
அபி என்ன சொல்லுவாளோ. அபி வேண்டான்னு சொன்னா என்னை விட்டுட்டு போயிருவியா? சச்சா, அபியெல்லாம் அப்படி சொல்றவ கிடையாது. அபியை பத்தி உனக்கு தெரியும். பிரபா, உன் ஆபீஸ்லயே விதவிதமா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்த உடனே எப்படி? நமக்கு என்ன எழுதிருக்கோ அப்படிதான் நடக்கும். சால் ஃபேட் யூ. அப்படியா? விதியால தான் லவ் பண்றியா? உன்ன சாரி ஜஸ்ட் ஃபார் ஃபன். சாரி. ஓகே, அது என்னமோ தெரியல காஞ்சனா, நீ எனக்காகவே பிறந்த மாதிரி ஒரு ஃபீல். இல்லைன்னா பார்த்த அந்த நொடியிலே பத்திக்குமா? நீ என்னோட ஏஞ்சல், என்னோட இளவரசி. பிரபா, வீட்டுக்கே போகாம நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துடலான்னு தோணுது பிரபா. அப்புறம் பசிக்கவே கூடாது, தூக்கமே வரக்கூடாது. உன் கைய பிடிச்சுக்கிட்டு நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தென் நமக்கு வயசே ஆக கூடாது. எனக்கு கூட ஒன்று தோணுது. என்ன? எந்த நிமிஷமே என் உயிர் பிரிஞ்சா நான் சந்தோஷமா செத்துருவேன். என்ன பேசுற நீ? வாழ்றத பத்தி யோசிக்கும் போது. இல்ல காஞ்சனா, நீ பக்கத்துல இருக்கிற இந்த நேரம் என் மனசு அப்படியே நிறைஞ்சிருக்க காஞ்சனா. அதனாலதான் அப்படி சொன்னேன். நம்ம வாழத்தான் போறோம். காஞ்சனா, நீ சிவாவோட ஃப்ரெண்டு பிரபா தானே? என்ன தைரியம் இருந்தா என் ஊருக்குள்ளே வந்து என் தங்கச்சி கூட விடுனா, நான் அவரை லவ் பண்றேன். லவ் பண்றியா? ஏய், நம்ம யாரு? நம்ம அந்தஸ்து என்ன? ஊருக்குள்ள வந்து போற எவனோ ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொல்ற? போதும்னா, உன் ஜமீன் பெருமையை தூக்கி குப்பையில போடு. ஏய், எனக்கு இவரை பிடிச்சிருக்கு. எங்களுக்குள்ள அந்தஸ்து பார்த்து காதல் வரல. ஆனா இவர் எந்த விதத்திலயும் நமக்கு குறைஞ்சவர் கிடையாது. ஓ, உன் காதல் உன் கண்ணை மறைக்குது. டேய், கன்னியாபுரத்து பொண்ணுங்களுடைய தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சும் இவ லைஃப்ல விளையாட பாக்குற நீ? இல்ல கிருஷ்ணன், நான் சின்சியராவே காஞ்சனாவை டேய் நிறுத்துடா. சின்சியர். இந்த விஷயம் என் அப்பாவுக்கும் ஆட்சிக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன ஆகும்? தலை எடுத்துருவாங்களா? ஏய் காஞ்சனா, இந்த ஊர்ல கன்னி பொண்ணா உயிரோட வாழ்றதுதான் பெரிய கொடுமை. ஓ, நீ இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய், நான் மறுபடியும் இந்த கன்னிகாபுரத்துக்குள்ள பார்த்தேன், நீ உயிரோட திரும்ப மாட்டேன். வாணி அண்ணா, காஞ்சனா, நில்லு ஒரு நிமிஷம். என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்க, நீ பதிலே சொல்லாம போய்கிட்டு இருக்க? இன்னும் என்ன சொல்லணும்? அதான் கார்ல வரும்போது திட்டி தீத்துட்டல. என்ன பதில் சொல்லிட்டு வந்த கார்ல வரும்போது? நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்வ, உன்னை யாரும் கேள்வி கேட்க கூடாதுன்ற மாதிரி இருக்கு நீ பண்றது. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, என் முடிவை நான் மாத்துறதா இல்ல. இங்க பார், இந்த பிரபா விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சது, அவன் ஊருக்கு உயிரோட போய் சேர மாட்டான். அப்படி ஏதாவது நடந்துச்சு, என்ன நீங்க உயிரோட பார்க்க மாட்டீங்க. ஓ, அந்த அளவுக்கு டீப்பான லவ்வோ? ஏய் நில்லு. அவன் யார் தெரியுமா? அபிராமியோட ஃப்ரெண்டு. இந்த ஊருக்கு 2-3 தடவை தான் வந்து போயிருப்பான். அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவனுக்காக உயிரை விடுன்னு சொல்ற? ஆதியும் அந்தமும் தெரிஞ்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் ஆயுளுக்கும் சேர்ந்து வாழ்றாங்களா என்ன? பார்த்த நொடியிலேயே அவர் தான் எனக்குன்னு தோணுச்சு. அவருக்கும் அப்படிதான். இல்ல காஞ்சனா, இதெல்லாம் சரி வராது. ஏன் சரி வராது? உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றப்போ நீ சௌமியாவை லவ் பண்ணலாம், நான் ஒருத்தரை லவ் பண்ண கூடாதா? ஏன் சௌமியாவும் என்ன போல இந்த ஊர்ல பிறந்தவ தானே? அவளுக்காக நீ உயிரை கொடுக்க கூட துணிறப்போ இந்த ஊரை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் என்ன லவ் பண்ற ஒருத்தரை எப்படி என்னால விளக்க முடியும்? ஏய், சௌமியாவை நான் சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன். எங்க காதல் வேற. ஆனா பிரபா யாரு? ஜமீன் மகளா பிறந்ததால எனக்கு எந்த பெருமையும் சந்தோஷமும் கிடையாது.
அதனால பிரபா விஷயத்துல நான் அந்தஸ்து பார்க்க தயாரா இல்ல. ஆனாலும் அவர் நமக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சவர் கிடையாது. அவரும் ரிச் ஃபேமிலி தான். ஆமா, நீ நேர்ல போய் பார்த்த பாரு. அவரை நம்பி என் மனசையே கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன வேணும்? இங்க பார், நீ இந்த ஜமீனோட இளவரசி. நீ எவனோ ஒருத்தனை காதலிக்கிறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. என்னடா ஏத்துக்கிறது? Hi, this is Piyali Munshi. I hope you guys are watching our serial Ganga and liking it. If you guys have any kind of suggestion, if you want to say something about our serial, so please go to the comment section and give your valuable comment. நாராயணா, இந்த சிஷ்யன்னு நிரூபிச்சிட்டேன். அந்த அபிராமி